தூத்துக்குடி மாவட்டம் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்ப யார் எம்பி கனிமொழி, விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டே கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறார். அங்க சுத்தி இருக்கிற மீனவர்கள் முதற்கொண்டு எல்லா சமுதாயத்திலும் அவர் தான் ஓட்டு போட்டிருக்காரு. இவர் முன்னாடி அதிமுக இருந்து இங்க வந்து சீட்டை வாங்கி நின்று இருக்காரு. என்ன பண்ணா என்னங்க, ஒரு கட்டுப்பாடு ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்றது? ஒரு பெண்மணி விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்க கிராமத்துல காணா போயிருக்காங்க. உடனே வந்து அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு அலட்சியப்படுத்திட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ காய்ச்சி போட்டு திட்டிட்டு அவங்கள ஒரு பொருட்டாவே இது பண்ணல. கடைசியில பார்த்தா அந்த குழந்தை இறந்து கிடக்கு. 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? அரசியல்ல கட்டாயம் இதெல்லாம் மாற்றணும். இதுக்கு எப்பயும் போல ஒரு கேஸை போட்டு தள்ளி வச்சிடக்கூடாது. ரெண்டாவது, இது மெயினா போதை பழக்கத்தினாலதான் வந்திருக்கு. ஸோ அதனால திமுக விளாத்திக்குளத்துல ஜெயிக்காம இருக்கிறது உங்களோட, அங்க இருக்கிற மக்கள் மாத்திரம் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரோட பொறுப்பு. இந்த மாதிரி பெண் குழந்தைகள் இப்படி இறக்கக்கூடாது. மூணாவது, இந்த மாதிரி பாலியல் பலாத்கார கொலைகளுக்கு 6 மாசத்துக்குள்ள தண்டனை கிடைக்கணும். இந்த கோவையில் நடந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு 2-2.5 வருஷம் ஆச்சு. அதுவே தவறு. கோவையில் நடந்த அந்த இதுக்கு 4 மாசத்துல திருப்பி வந்திருக்கு. அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அது மாதிரி சீக்கிரம் வரணும். இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா மகளிருக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால முடியாது. 2 காரணம் தான். இவங்க மக்களாட்சி இல்லாம குடும்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2வது, போலீஸை அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. சுதந்திரமா அவங்க இயங்க முடியல. 3வது, போதை கலாச்சாரத்தை ஒரு பொருளாதாரமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை கம்ப்ளீட்டா மாற்றணும்னா மீண்டும் மக்களாட்சி வேணும். அதுக்கு குடும்ப ஆட்சியை அகற்றணும். இந்த பள்ளி மாணவி மாதிரி வேற எந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு 3மே சரியாகணும். போதை பொருட்கள் இருக்கக்கூடாது, போலீஸ் சுதந்திரமாக இயங்க வேண்டும், அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. 3வது, குடும்ப ஆட்சியை அகற்றணும். இனிமேல் குடும்ப ஆட்சியை தமிழ்நாட்டில் வரக்கூடாது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.